வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜூன் மாத பலன்கள். ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில சூரியன், மிதுன ராசியில குரு சுக்கிரன், அடுத்து புதன் பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், ராகு பகவான் கும்ப ராசியிலையும், மீன ராசியில அந்த சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த ஜூன் மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத கிரகங்களான அந்த செவ்வாயாகப்பட்டவர் 21ஆம் தேதி அந்த ஜூன் மாதம் பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய ஆட்சி வீடான அந்த மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் 16ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மாத கிரகமான அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 9ஆம் தேதி ஜூன் மாதம் பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து புதனாகப்பட்டவர் அந்த 21ஆம் தேதி அந்த 23ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாத கிரகங்களின் பயிற்சிகள். இதுல இந்த வருட கிரகமான குருவாகப்பட்டவர் ஜூன் மாதம் 2ஆம் தேதி, மாதம் ஆரம்பித்த உடனேயே 2ஆம் தேதி தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு, மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான அந்த கோச்சார கிரகங்களின் தாக்கத்தினால நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள். இந்த ராசி என்பர்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றங்கள் இருக்க போது, எந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். எப்போதுமே கடன் பிரச்சனை அப்படின்றது இவர்களால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும். வாழ்நாளில் இவர்கள் குழந்தையாக இருக்கும்போது இவர்களினுடைய தகப்பனார்னால சில கடன் பிரச்சனைகள், வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போதுமே இதனால சண்டை சச்சரவுகள், அம்மா அப்பா கூட சண்டை, இதெல்லாம் பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலாவது இந்த கடன் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில ஏக்கங்கள் இருக்கும். ஆனால் அதை அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. இந்த கடன்னால இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2025 ஜூன் மாதத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு நெருக்கடியை அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கடன் வாங்கினக்கூடிய ஒரு நேரத்துல இருந்து இவர்களுக்கு வேலையில் சில தொந்தரவுகள், வருமான உயர்வு இல்லை, ஒரு பதவிகளில் பெரிய பிரச்சனை, அடுத்து நல்ல வேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றி அமைத்து அந்த வேலையின் மூலமாக சில தொந்தரவுகள், இப்படியெல்லாம் ஒரு வருட காலமாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அந்த கடனை அடைக்கணும்னு சில முயற்சிகளை செய்து அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி சில இடத்துல பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த காசுல சூன்யம் வச்ச மாதிரியான சில வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். ஏதோ ஒரு ஆசை, நம்மளும் நல்லா நிம்மதியா இருக்கணும், இந்த கடன் தொந்தரவுகள் இல்லாம இருக்கணும், ஒரு சின்ன ஆசையினால சில இடத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த மாதத்துல இவர்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 7ஆம் இடத்திற்கு பயணிக்க போறார். இதனால ஒரு வேலை இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல இருக்கும். நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் கடந்த 2 மாதங்களாக நீங்க நிறைய இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, வேலை இழப்புகளும் இருந்திருக்கும். அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல முழுமையான ஒரு நிவர்த்தி அப்படின்றது கிடைக்க போது. இந்த மாதத்துல அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒரு வேலை வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை, ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான வாய்ப்புகளாக தான் இருக்கும். இதனால நீங்க நினைக்கக்கூடிய சில விஷயங்கள், நீங்க சாதிக்கணும் நினைக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாத்தையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம். ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல அந்த சின்ன சின்ன கடன்லாம், சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா கைமாத்தாலாம் கடன் வாங்கி வச்சிருப்பீங்க. ஒரு தெரிஞ்ச நண்பர், தெரிந்த உறவுகள், ஏன் கூட பிறந்தவங்க கிட்டேயே எனக்கு இந்த மாதம் ஒரு 10,000 ரூபாய் கூட, நான் உனக்கு ஒரு 2 மாதம் கழிச்சு திரும்ப கொடுத்துட்றேன், இந்த மாதிரியாக ஒரு கைமாற்றாக வாங்கிய கடனை கூட இந்த மாதத்துல நீங்க அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. பெரிய அளவுக்கு சில விஷயங்கள் நடக்காட்டிலும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இதில் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி இது நாள் வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்தார், 8ஆம் இடத்துல இருந்தார் அந்த குரு பகவான். இப்போ 9ஆம் இடத்திற்கு மாற போறார். இந்த 9ஆம் இடம் அப்படின்றது பாக்யஸ்தானம். நிறைய விவாகரத்துகள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல சம
சமரசமாக பேச்சு நடத்தி கவுன்சிலிங்லலாம் நாங்கள் மீண்டும் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரியான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா கோச்சார கிரகங்கள் மாத கிரகங்களாக இருக்கும்போது தற்காலிக பிரச்சனையை கொடுத்துட்டு அது சீக்கிரமாக ரிலீவ் ஆகி போயிடும். அதே இது வருட கிரகங்களாக இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் 1.5 வருடம் 2 வருடங்கள்னு எடுக்கும்போது அதில் ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கையை எல்லாருமே சந்திச்சிருவாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்தில் நடந்திருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை அதிகப்படியாக ஏளனமாக பேசுறது, ஒரு மதிப்பு இருக்காது. அந்த குடும்பத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்களே எல்லா முடிவும் எடுத்து கடைசி சிக்கல்னு வரும்போது உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி எல்லா இடத்திலையும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு அவமானங்களை சந்தித்து அந்த குடும்பத்தின் மூலமாக இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய சுமைகளை நீங்க ஏற்று சுமக்கக்கூடிய ஒரு நேரம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் ஒரு தவறான பாதைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்க போலீஸ் கேஸ்ன்னு அலையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகலாம் இருந்திருக்கும். இப்படி இந்த குடும்பத்தார்கள்னால நிறைய ஒரு மனவேதனையை அனுபவித்த இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து நிறைய ஒரு ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் அப்படின்றது சில நன்மைகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணம். அந்த நன்மைகள்னால நீங்க எப்படி வாழணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைப்பை மாற்றி உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அரசாங்க அதிகாரிகளுக்கு உயர் பதவிகள் அப்படின்றது காத்துட்டு இருக்குது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா அந்த உயர் பதவிகளுக்காக தான் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த உயர் பதவிகள் கிடைக்காம மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம விஆர்எஸ் வாங்கிட்டா என்ன, இந்த அரசாங்க உத்தியோகத்திலேருந்து நம்ம வெளிவந்துட்டா என்ன, இப்படின்றதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு சிந்தனைகள்லாம் வந்திருக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. அதிலிருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தி பெற்ற நல்ல ஒரு மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து இது எல்லாத்தையுமே பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்ட சில யோகங்களும் சில பேருக்கு தோஷமாக இருக்கக்கூடிய திருமண தோஷம் அதிகம் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு வரன்கள் அமையறதுக்கும் உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோக காலமாகவும், அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய சில ஒரு ரெனோவேஷன்ஸ் ஒர்க்கு இல்லை ஒரு வீட்டை நீங்கள் வாடகைக்கு கொடுத்துட்டு இன்னொரு வீட்டில் நீங்கள் போகிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்பு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய இருப்பிடத்தை நல்ல ஒரு லக்ஸுரியாக வச்சுக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய வளர்ச்சிகள் இருந்தாலும் உங்களுடைய தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான், அடுத்து 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு இந்த ஜூன் மாதத்துலேயும். அந்த 10ஆம் இடம் கேது பகவான் இருக்கும்போது அவர் இந்த டிசம்பர் மாதம் விலகி செல்றதுனால தொழில் ரீதியான சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாம் நடந்துரும் சொல்லி நீங்கள் கடன் வாங்கி வைப்பீங்க. அந்த அந்த கடன்களிலிருந்து மீள முடியாத ஒரு துயரத்தை அந்த கேது பகவான் கொடுத்துருவார். அதனால தொழில் சார்ந்த விஷயங்களில் எப்போதுமே ஒரு கேர்ஃபுல்லான முடிவு எடுக்கிறது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மருத்துவம் சம்மந்தப்பட்ட சில தீர்வுகளே கிடைச்சிருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக ஏதோ ஒரு நோய்களினுடைய தொந்தரவுகள் காரணமாக அதிகப்படியான சில பிரச்சனைகளையும் மனவேதனைகள், அதாவது ஆர்டினரியாக நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பெட்ரிடனாக இருக்கும்போது தான் சில தொந்தரவுகள் ரொம்பவும் மனவேதனையை கொடுக்கும். அந்த மாதிரியான மருத்துவம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான தீர்வு அப்படின்றது மிக எளிய முறையில் இருக்கும். அதை பற்றி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.